உங்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அடுத்த பெட்டிக்கடை பேருந்து நிலையம் அருகே ஊத்துக்குளி தெற்கு ஒன்றியம் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் புரட்சி தலைவியின் 76வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் JKS ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புரட்சி தலைவியின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டு கழக கொடி ஏற்றப்பட்டது. பின் பொதுமக்களுக்கு இனிப்புகள், அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் குளத்துப்பாளையம் பகுதியில் கோலப்போட்டி ஏற்பாடு, வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாநகர் மாவட்ட பெரியார் நகர் பகுதி கழகத்தின் சார்பில் புரட்சி தலைவி அம்மா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான KV ராமலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் KS தென்னரசு, பாலகிருஷ்ணன், முன்னாள் MP செல்வகுமார சின்னையன், முன்னாள் மேயர் மல்லிகா பரமசிவம் ஆகியோர் புரட்சி தலைவியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் புரட்சி தலைவியின் பிறந்தநாளை ஒட்டி பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வேஷ்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன், அம்மாவின் ஆட்சியாக இருந்தால் குழந்தைகளை பராமரிக்க அம்மா நல பெட்டகம் வழங்கி இருப்போம் என்று கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூர் ராஜகோபால் கார்டனில் புரட்சி தலைவியின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலையை மாநில கழக செயலாளர் முனைவர் SD குமார் திறந்து வைத்தார். இதில் மாநில அவைத் தலைவர் அன்பரசன், கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றியம் சார்பில் புரட்சி தலைவியின் பிறந்தநாளையொட்டி பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இண்டூர் பேருந்து நிலையத்தில் புரட்சி தலைவியின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். பின்னர் அருகே உள்ள மண்டபத்தில் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கினார். நிகழ்ச்சியில் பாப்பிரெட்டிப்பட்டி MLA கோவிந்தசாமி உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புரட்சி தலைவியின் 76வது பிறந்தநாளையொட்டி நெல்லை மாநகராட்சி 31வது வார்டு பகுதியில் அதிமுக சார்பில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை N கணேசராஜா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புரட்சி தலைவியின் பிறந்தநாளையொட்டி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் ரத்தம் கொடுத்து தொடங்கி வைத்தார். முகாமில் 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் இரத்த தானம் செய்தனர். திருச்சி வயலூர் ரோடு பகுதியில் அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் அரவிந்தன் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஒத்தக்கடை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவியின் திருவுருவ படங்களுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோல் 14வது வார்டு பகுதிக்கு உட்பட்ட தாரநல்லூர் பகுதியில் திருச்சி மாவட்ட கழக செயலாளர் சீனிவாசன் கட்சி கொடியை ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். பின்னர் மலைக்கோட்டை முன்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் நல்லூர் மேற்கு ஒன்றிய சாந்தநத்தம் ஊராட்சியில் புரட்சி தலைவியின் பிறந்தநாளையொட்டி கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் கழக கொடியினை ஏற்றி வைத்து புரட்சி தலைவி மற்றும் புரட்சி தலைவரின் திருவுருவ படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் நிகழ்ச்சியில் ஏராளமானோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை சார்பில் அரசு உதவி பெறும் பள்ளிக்கு நிதி உதவி அளித்தனர். பவானியில் உள்ள ஸ்ரீ விவேகானந்தா நிதி உதவி பள்ளிக்கு தகவல் தொழில்நுட்ப மண்டல இணைச் செயலாளர் திருநாவுக்கரசு தலைமையில் முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணனிடம் பள்ளிக்கான நிதியை வழங்கினர். சென்னை மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட 30வது வார்டு சார்பில் புரட்சி தலைவியின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவரம் மூர்த்தி 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார்.
புரட்சி தலைவியின் பிறந்த நாளை ஒட்டி திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் திருவள்ளூரில் புரட்சி தலைவியின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து 576 பேருக்கு நலத்திட்ட உதவிகளும் 1000 பேருக்கு பிரியாணியும் வழங்கப்பட்டது. புரட்சி தலைவியின் பிறந்த நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் மணலூரில் உள்ள பணிமனை முன்பு கிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க சங்கத்தின் சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவியின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட கழக செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக பணிமனை நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாபெரும் இரத்த முகாம் நடைபெற்றது. இந்த இரத்த முகாமை விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். சாய்பாபா கோவிலில் அன்னதான விழா நடைபெற்றது. இந்த அன்னதானத்தை முன்னாள் அமைச்சரும் அதிமுக பொருளாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேலாஸ் பகுதியில் புரட்சி தலைவியின் பிறந்த நாளை ஒட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராமு தலைமையில் புரட்சி தலைவியின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள், 250க்கும் மேற்பட்டோருக்கு இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இவ்விழாவில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.